ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆஃப் நியூ இயர் அப்படின்ட்டு இந்தியன் சைட்ல இந்த டெஸ்ட் சீரிஸ் ஹைப் கொடுக்க, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து இது ஒரு பெரிய சீரிஸே இல்லைங்க, இங்கிலாந்து ஈஸியா 5-0 4-1 ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்துருக்காங்க. ஸ்கோர் போர்டு வைஸ் க்ளோஸா இருந்தாலுமே இந்த சீரிஸோட கான்சிக்வன்ஸ்ல இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி. ஏன் ஜஸ்பிரீத் பும்ரா 3 மேட்ச் தான் ஆட போறாருன்னும் போது இந்தியாவுடைய மைண்ட் யோசிச்சிருப்பாங்க, அந்த 3 மேட்ச் ஜெயிக்கணும் இல்ல அட்லீஸ்ட் தோக்காம டிரா பண்ணணும் அப்படின்றதுதான். சோ அதுல முதல் மேட்ச் தோத்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி தான். நிறைய பேர் உடனே கேப்டன்சியை கூட சொல்லுவாங்க. நான் அந்த பக்கம் போக போறது இல்லைங்க. ஏன்னா கில்லிக்கு இது முதல் மேட்ச். விராட் கோலி கேப்டனா இங்கிலாந்து போகும்போது இங்கிலாந்து இந்தியாவை 4-1 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்கன்னும் போது சோ இது ஒரு க்ளோஸ் மேட்ச் தான். பட் இந்தியா இங்க இருந்து என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்றது தான் பத்தி இந்த வீடியோல பேச போறேன். ஃபர்ஸ்ட் என்ன நல்லா பண்ணாங்க இந்தியான்றதை பேசிப்போமே. கடந்த ஒரு 2 வருஷமாவோ இல்ல கடந்த 1.5 வருஷமாவோ இந்தியா கன்சிஸ்டன்டா ரன்ஸை போஸ்ட் பண்ண கஷ்டப்பட்டிருக்காங்க. 300 350 400 அப்படின்றத இந்தியா ரெகுலரா போஸ்ட் பண்ணல. இந்த சீரீஸ்ல இங்கிலாந்து போலர்ஸ் வீக்கா இருந்தாலுமே 2 இன்னிங்ஸ்லயும் 300+ ரன்ஸை போஸ்ட் பண்ணது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். இந்த சீரீஸுக்கு போகும்போது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லா செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த சீரீஸ்ல நிறைய ரன் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள இருக்கும். மிடில் ஆர்டர்ல சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு நான் வரேன். அதுக்கு லோ ஆர்டர் லோவர் ஆர்டருடைய கான்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு எப்பயுமே ரொம்ப லோவா தான் இருந்திருக்கு. இந்த மேட்சும் அதுக்கு எக்ஸப்ஷனே இல்லைங்க. 2 இன்னிங்ஸ்ல 2 கொலாப்ஸ் கிடையாதுங்க. அது இந்தியா கண்டிப்பா ரிசால்வ் பண்ணி ஆகணும். எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணலாம். நீங்க ஷர்துல் தாக்கூர் டீம்ல ஆடுறீங்க, ஆனா அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போலிங்க 40 ஓவரோட தான் கொடுக்குறீங்க. பேட்டிங்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலாம், அவருக்கு ரோலே டிஃபைன்டா இல்ல நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்க ஒரு குதிரைக்காத வாடலாம். குதிரைக்காத வாடி ஓரளவுக்கு பேட்டிங் வர முடியும். இல்ல உங்களுக்கு பேட்டிங் தான் முக்கியம் நினைச்சா நிதிஷ்குமார் ரெட்டி ஆடலாம், இல்ல பாசில் கூட ஆடலாம். சோ இது ஒரு சேஞ்ச் பண்ணா பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி பவுலிங்க டெஃபினட்டா ஸ்ட்ராங் ஆக்கி ஆகணும். அது பும்ரா இல்லாத மேட்ச் அப்படின்னும் போது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி ஆகணும். என்ன பண்ணலாம்? சிராஜ் அவர் லைன் லென்த் போறாரு, விக்கெட் விழல அப்படின்னா அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்கறது தப்பு கிடையாது. பட் அவர் ரொம்ப மோசமா போடல. பிரஷர் கிருஷ்ணா விக்கெட் எடுக்கிறாரு. பட் டெஸ்ட் மேட்சுக்கு முக்கியமான விஷயமே ஒரு லைன் ஒரு லென்த் இருக்க ஃபீல்டுக்கு போறது. அது அவரால் போட முடியல போது அதை அவர் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி 3 பெரிய நேஷன்ஸுக்கு டூர் போயிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்லயும் இருந்தாரு, ஆஸ்திரேலியா சீரீஸ்லயும் இருந்தாரு, இங்கிலாந்து சீரீஸ்லயும் இருந்தாருன்னும் போது அவர் இனிமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் கிடையாது. அவருக்கு ரொம்ப சீக்கிரமா அதை மாத்தி ஆகணும். இல்லைன்னா அவருக்கு பதிலாக வேற ஆப்ஷன் இந்தியா பார்த்தாகணும். என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா ஹர்தீப் சிங் அந்த மேட்ச் ஆடுவேன். ஆகாஷ் தீப்பை மேபி இன் பிளேஸ் ஆஃப் சிராஜ் ஆடுவேன், அந்த கன்சிஸ்டன்ட் லென்த்ல போடுறதுக்கு. சோ இது என்னோட சேஞ்சஸா இருக்கும். பேட்டிங்ல கருண் நாயருக்கு கொடுத்த சான்ஸை மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணிருக்கலாம். பட் நான் இன்னொரு மேட்ச் அவரை டிராப் பண்ணாம தான் ஆடுவேன். அந்த மேட்ச்லயும் அவர் சரியா போக முடியல, மேபி அதுக்கப்புறம் யோசிக்கலாம். இதுதான் என்கிட்ட இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிற சஜஷன்ஸ். நீங்க இந்தியா என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணா பெட்டரா அந்த சீரிஸ் போக நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்க மறக்காம எபிசோட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அடுத்த வீடியோ பார்க்குற அது வரைக்கும் தேங்க்யூ.